தங்க விதிகள் ஆடியோ புக் சுருக்கம். ஆங்கிலத்தில் அறிமுகம் வெற்றியை அடைய உங்களுக்கு தேவையான குணங்கள் இருக்கிறதா? உங்கள் கனவுகளை நோக்கி உங்களை தூண்டிவிடக்கூடிய அடிப்படை விதிகள் இருப்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் இந்த வழிகாட்டும் கொள்கைகளுடன் உங்களை இணைத்துக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? வெற்றிக்கான பயணம் ஒவ்வொரு தனி நபருக்கும் தனித்துவமானது. அவரவர் தனிப்பட்ட கனவுகள் மற்றும் லட்சியங்களால் வடிவமைக்கப்படுகிறது. இருப்பினும் நம்முடைய இறுதி இலக்குகளை திறக்க ஒரு உலகளாவிய திறவுகோல் உள்ளது. அதுதான் நம்முடைய மனநிலை, நடத்தைகள் மற்றும் சூழ்நிலையை செம்மைப்படுத்துவதை மையமாக கொண்ட தங்க விதிகளை பின்பற்றுவது. இந்த புத்தகம் அத்தியாவசிய விதிகள், கருத்துக்கள் மற்றும் பல்வேறு துறைகளுக்கு பொருந்தக்கூடிய நுட்பங்களை வெளிப்படுத்தும் ஒரு விரிவான வழிகாட்டியாக செயல்படுகிறது. வாழ்க்கையை பற்றிய நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்ப்பதற்கான கலையை கண்டறியுங்கள். அதை தினசரி நேர்மறையான உறுதிமொழிகள் மூலம் பலப்படுத்துங்கள். தன்னம்பிக்கையை உருவாக்குவது, முக்கியமான தகவல்களை தக்கவைப்பது உட்பட உங்களின் சிறந்த பதிப்பாக மாறுவதற்கு தேவையான அத்தியாவசிய திறன்கள் மற்றும் நடத்தைகளை பெறுங்கள். தனிப்பட்ட வளர்ச்சிக்காக ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விலக்குவதற்கும் பணிவுடன் இருப்பதற்கும் உள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் வளர்ச்சியை வளர்க்கும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் சூழலை மாற்றுவதற்கான சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விதிகள் மனசாட்சியுடன் பயன்படுத்தப்படும்போது இந்த புத்தகத்தில் உள்ள பாடங்கள் உங்களை வெற்றிக்கு தகுதியான ஒரு தனிநபராகச் செதுக்கும். இந்த வழிகாட்டி ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்ப்பதற்கான நுண்ணறிவுகளை வழங்குகிறது, தினசரி உறுதிமொழிகளை வலியுறுத்துகிறது, மேலும் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்த தேவையான திறன்கள் மற்றும் நடத்தைகளை புகுத்துகிறது. இது தன்னம்பிக்கையை வளர்ப்பது, முக்கியமான தகவல்களுக்கு மதிப்பளிப்பது மற்றும் நேர்மறையான மாற்றத்தை வளர்க்க பணிவை கடைபிடிப்பது பற்றி ஆழமாகச் சொல்கிறது. மேலும் உங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பங்களிக்கும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் தொடர்புகளை வளர்ப்பதன் மூலம் உங்கள் சூழலை வடிவமைப்பதன் முக்கியத்துவத்தை இது எடுத்துரைக்கிறது. இந்த கொள்கைகளை நீங்கள் உள்வாங்கும்போது மாற்றம் நேரமெடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த செயல்முறையை நம்புங்கள், அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், மேலும் பயணம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புங்கள். சரியான மனநிலையுடனும் மதிப்புகளுடனும் முன்னேற்றமும் வெற்றியும் தவிர்க்க முடியாமல் பின்தொடரும். உங்களை நீங்கள் விரும்பிய இலக்குடன் இணைக்கும். உங்கள் சமூக மற்றும் உடல் பரம்பரை நாம் நம் பெற்றோரையோ அல்லது நம் உடல் பண்புகளையோ தேர்ந்தெடுக்கும் திறன் கொண்டவர்களாக இந்த உலகில் பிறக்கவில்லை. நம்முடைய மரபணுக்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, அல்லது நம் குடும்பத்திலிருந்து சில பண்புகளை பெற்றதை மறுக்க முடியாது. இந்த உடல் பரம்பரைகள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் பெற்றோர்களால் நமக்கு கடத்தப்பட்டுள்ளன. இவற்றை முடிவின் மூலமோ அல்லது கையேடு நடைமுறைகள் மூலமோ மாற்ற முடியாது. இருப்பினும் நம் சமூக பரம்பரைகளை நாம் மாற்ற முடியும். நாம் கேட்பது, எழுதுவது, பேசுவது அனைத்தும் அதில் ஒரு பெரிய பங்கை கொடுக்கிறது. அதேபோல் நம்மை சுற்றியுள்ள தகவல்களுக்கு நம் மனம் ஏற்புடையதாக இருப்பதால் நம்முடைய சுற்றுப்புறங்கள் நம் ஆளுமை மற்றும் மனநலனை பெரிதும் பாதிக்கின்றன. நாம் எதிர்மறை மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். வெற்றிக்கு அவசியமான ஒரு சிறந்த சூழலுக்கு நாம் சாய்ந்தால் இது நடக்கலாம். ஆசிரியர் நெப்போலியன் ஹில் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வெற்றியைப் பற்றிய தனது எழுத்துக்களுக்காக அறியப்படுவதற்கு முன்பு ஒரு கடினமான குழந்தை பருவத்தை கடந்து சென்றார். ஹில் சிறு வயதில் ஒரு முரட்டுத்தனமான குழந்தையாக அறியப்பட்டார். ஏனென்றால் அவருக்கு 9 வயதாக இருந்தபோது அவருடைய தாய் இறந்துவிட்டார். அவர் தனது தந்தையுடன் விடப்பட்டார். அவர் சில வருடங்களுக்குப் பிறகு மறுமணம் செய்து கொண்டார். ஆச்சரியப்படும் விதமாக அவரது மாற்றாந்தாய் ஒரு கடவுளின் வரமாக மாறி அவருடைய வாழ்க்கையின் பல அம்சங்களை மாற்றினார். அவருடைய மாற்றாந்தாயின் சரியான வழிகாட்டுதலுடன் ஹில்லுக்கு அறிவு மற்றும் கோட்பாடுகள் வெளிச்சம் ஊட்டப்பட்டன. இது அவரை பள்ளியில் படிக்கவும் தேவாலயத்தில் கலந்து கொள்ளவும் தூண்டியது. அவருடைய சூழலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அவர் மெதுவாக வாழ்க்கையைப் பற்றிய நேர்மறையான கண்ணோட்டத்தை கற்கத் தொடங்கினார். ஹில் தனது உடல் அம்சங்களை தனது உயிரியல் பெற்றோரிடமிருந்து மரபுரிமையாகப் பெற்றார். ஆனால் அவர் தனது மாற்றாந்தாயின் குணங்கள் மற்றும் போதனைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தனது மன உறுதியையும் வெற்றியடைவதற்கான மன உறுதியையும் பயிற்சி செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இவை அனைத்தும் அவருக்கு சிறந்த பதிப்பாக வளர உதவியது. நெப்போலியன் ஹில்லின் வாழ்க்கை கதை ஒரு தனிநபரின் சூழல் அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் மனநிலையை எவ்வாறு பெரிதும் பாதிக்கிறது என்பதை காட்டுகிறது. சோகமான நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதவை, ஆனால் அது எப்போதும் இருட்டாக இருக்காது. துயரத்தை கடப்பதற்கான சிறந்த வழி அதை மேலும் நகர்த்துவதற்கான உந்துதலாக பயன்படுத்துவதாகும். ஒரு சிறந்த சூழலுக்கு மாறுங்கள்,
சுற்றியுள்ளவற்றை கேளுங்கள், அவற்றை பயன்படுத்தி வலுவான பண்புகளை உருவாக்குங்கள். நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் சூழலில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சுற்றுப்புறம் உங்களை பாதிக்கிறதா என்று பாருங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் உங்களைச் சுற்றியுள்ள மற்றவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிக்கிறார்களா என்று கேளுங்கள். இல்லையென்றால் ஒரு சிறந்த சூழலுக்கு மாறுவதற்கு தயங்காதீர்கள். நேர்மறையான மனநிலை கொண்டவர்களை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் சிறந்த பதிப்பாக இருக்க அவர்களை ஒரு உத்வேகமாக பயன்படுத்துங்கள். இதன் மூலமே நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். சுயமாக உந்துதல் வெற்றியை நோக்கிய சாலை எளிதான ஏற்றம் அல்ல, மாறாக அது திருப்பங்கள் மற்றும் திருப்புமுனைகள் நிறைந்த ஒரு பாதை. இது வழியில் போராட்டங்களை அனுபவிக்க வைக்கிறது. சிலர் நீங்கள் அதை அடைய உதவலாம், ஆனால் பயணம் முடியும் வரை நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் உங்கள் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மனதில் நேர்மறையை புகுத்த வேண்டும், மேலும் தொடர்ந்து சுய உறுதிமொழியில் ஈடுபட வேண்டும். நம்முடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் நம்முடைய உடல் செய்கிறது. நம்முடைய உடல் சார்ந்த உண்மை நம்முடைய உணர்வுள்ள மனதிலிருந்து வரையப்படுகிறது. எனவே நேர்மறையான அறிக்கைகளைப் பற்றி சிந்திப்பதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இதை உங்களை நீங்களே நம்புகிறீர்கள் என்றும், உங்களுக்கு இருக்கும் எந்தவொரு பிரச்சனையையும் நீங்கள் கடந்து செல்ல முடியும் என்றும் சொல்வதன் மூலம் செய்யலாம். இதன் மூலம் நீங்கள் உங்களை இன்னும் மதிப்பிடுவீர்கள், மேலும் வெற்றிக்கான ஒரு சிறந்த பாதையை உருவாக்குவீர்கள். நெப்போலியன் போனபார்ட் ஒரு தைரியமான மற்றும் அச்சமற்ற பிரெஞ்சு இராணுவ தளபதி. அவர் உலகின் மிகப்பெரிய இராணுவ தலைவர்களில் ஒருவராகவும், பிரெஞ்சு புரட்சியின் போது உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் அறியப்படுகிறார். போர் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் அவர் இராணுவத்தில் தைரியமாக போரிட்டார். அவர் தன்னை போன்ற லட்சியமுள்ள இராணுவ தலைவர்கள் வளரவும் சிறக்கவும் ஒரு வாய்ப்பைக் கண்டார். போனபார்ட் சிறுவனாக இருந்ததிலிருந்தே மோதல் மற்றும் போருக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அவர் தங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்க கோர்சாக் எதிர்ப்பில் சேர்ந்த பிறகு அவருடைய பெற்றோர்கள் பிரான்சுக்கு எதிராக போராடினர். வறுமை இருந்த போதிலும் போனபார்ட் தனது விடாமுயற்சி மற்றும் நல்ல பகுப்பாய்வு திறன்கள் காரணமாக அரசரின் செலவில் கல்வி கற்க முடிந்தது. தனது படிப்பை முடித்த பிறகு அவர் உடனடியாக பிரெஞ்சு இராணுவத்தில் சேர்ந்து பல போர்களில் அதை வெற்றிக்கு வழிநடத்தினார். அவருடைய விடாமுயற்சி மற்றும் தொடர்ச்சியான விடாமுயற்சியால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் அடைய முடியாதவை என்று அவர் நம்பினார், ஆனால் பின்வாங்காதவர்களுக்கு அல்ல. அவருடைய வாழ்நாளில் போனபார்ட் ஐரோப்பாவை வென்றார், மேலும் அரசரையும் காப்பாற்றினார். அவர் ஒரு ஹீரோவாக கருதப்பட்டார், மேலும் தேசத்தை வெற்றிக்கு வழிநடத்தும் ஒரு பேரரசர் என்று கருதப்பட்டார். அவர் ஒவ்வொரு சண்டையையும் தனது தீர்வு நோக்கிய மனப்பான்மையை பயிற்சி செய்வதற்கும் தனது ஆட்களை ஊக்கப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக பார்த்தார். சிறந்த சக்தி ஒரு சிறந்த மனநிலையிலிருந்து வருகிறது என்பதை போனபார்ட் அறிவார். இதன் மூலம் அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு போரையும் வெல்ல முடிந்தது. இது அவரை வெற்றி பெறச் செய்தது. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் தடைகள் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கலாம், ஆனால் நேர்மறையான உறுதிமொழிகளைப் பற்றி நாம் நினைக்கும் சுய உந்துதலின் மூலம் நம் பயங்களை நாம் கடக்க முடியும். போனபார்ட்டைப் போல நாமும் நமது நம்பிக்கையை அதிகரிக்க முடியும். மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கூட எப்போதும் நம்பிக்கை இருக்கிறது என்று நம்புங்கள். சரியான நேரத்தில் நீங்கள் கனவு காணும் வெற்றியை அடைவீர்கள். பழிவாங்கும் சட்டம் நம்முடைய மனம் சக்தி வாய்ந்தது. அது ஒத்த எண்ணம் கொண்டவர்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் போன்றது. நாம் அதே ஆற்றல் நிலைகளை கொண்ட ஒருவரை காணும்போது நாம் அவர்களுடன் இணைவதற்கு முனைவோம். அதே நம்பிக்கைகள் மற்றும் கொள்கைகளை கொண்டவர்களிடம் நாம் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் நம்மை சுற்றி பலதரப்பட்ட மக்கள் இருப்பதால் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் நாம் அவர்களுடன் எவ்வாறு கையாள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைச் செய்வதற்கான சிறந்த வழி பழிவாங்கும் சட்டத்தை பயன்படுத்துவதாகும். இது நாம் நடத்தப்பட விரும்பும் விதத்தில் நடந்து கொள்வது பற்றியது. நாம் முற்றிலும் மாறுபட்ட நபர்களை எதிர்கொண்டாலும் கூட கருணையுடன் நடந்து கொள்வது பற்றியது. இதன் மூலம் மற்றவர்களும் நம்மிடம் கருணையாக இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் நாம் தவறான புரிதல்களை பெரிய பிணைப்புகளாக மாற்ற முடியும். 10ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மிகவும் குறிப்பிடத்தக்க வன்முறை செயல்களில் ஒன்று நடந்தது. இது அமெரிக்க உள்நாட்டுப் போரின் போது கன்சாஸ் மிசௌரி எல்லையில் நடந்த ஒரு தாக்குதல். இது லாரன்ஸ் படுகொலை அல்லது குவான்ட்ரில் சோதனை என்று அழைக்கப்படுகிறது. இது வில்லியம் கிளார்க் குவான்ட்ரில் என்ற கூட்டமைப்பு கெரில்லா தலைவரால் நடத்தப்பட்டதாக நம்பப்பட்டது. குவான்ட்ரில் வறுமை மற்றும் துஷ்பிரயோகம் செய்யும் தந்தையால் ஒரு கடினமான குழந்தை பருவத்தை சகித்துக் கொண்டார். ஆனால் அவர் இராணுவத்தில் சேருவதற்கு முன்பு அவர் ஒரு நன்கு மதிக்கப்பட்ட பள்ளி ஆசிரியராக இருந்தார். இருப்பினும் குறைந்த சம்பளம் காரணமாக குவான்ட்ரில் வேலையை விட்டுவிட்டார். இதனால் அவர் பணமின்றி இருந்தார்.
பின்னர் அவர் தனது கொடூரமான உத்திகளுக்கு பெயர் பெற்ற கொள்ளையர்கள் கும்பலில் சேர்ந்தார். கூட்டமைப்பு கெரில்லா லாரன்ஸ் நகரத்தை தாக்கி எண்ணற்ற அப்பாவி உயிர்களை கொன்றது. அவர்கள் பழிவாங்கும் நோக்கத்துடன் நகரத்தை தாக்கியதாக வதந்தி பரவியது. அவர்களுடைய கோபம் அவர்களுடைய சோதனைக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்விலிருந்து வந்தது. அப்போது கன்சாஸில் பெண்கள் சிறையிடிந்து விழுந்தது. அதில் கெரில்லா வீரர்களின் பெண் அன்புக்குரியவர்கள் இறந்தனர். குவான்ட்ரிலுக்கும் லாரன்ஸ் நகரில் பயங்கரமான தனிப்பட்ட அனுபவங்கள் இருந்தன. கெரில்லா உறுப்பினர்கள் அனைவருக்கும் பழிவாங்க காரணங்கள் இருந்தன. ஆனால் அப்பாவி மற்றும் தற்காப்பற்ற உயிர்களைக் கொல்வது அவர்களுடைய நோக்கங்களை ஒருபோதும் நியாயப்படுத்தாது. தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக யூனியன் ஜெனரல் தாமஸ் யிங் கெரில்லாக்கள் நகரத்தை அழிப்பதை தடுக்க ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அவர் சக்தியை விட வன்முறையற்ற பழிவாங்கலை தேர்ந்தெடுத்தார். யிங் தனது ஆட்களுக்கு போரினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை காப்பாற்ற மட்டுமே உத்தரவிட்டார். யிங் மற்றொரு கொடூரமான சண்டையில் ஈடுபடுவதன் மூலம் வெற்றியை அடையவில்லை என்றாலும் அவர் கருணையுடன் பழிவாங்குவதில் வெற்றி பெற்றார். அவருக்கு அதுவே சிறந்த நடவடிக்கையாக இருந்தது. நிச்சயமாக குவான்ட்ரில் சோதனை இரத்தம் சிந்தியது. வாழ்வாதாரங்கள், நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களை அளித்தது. ஆனால் இந்த இரக்கமற்ற முறைகளில் ஈடுபடுவது அவர்களுடைய அன்புக்குரியவர்களை திரும்பக் கொண்டு வராது. முடிவில் கெரில்லாக்களின் கடுமையான உத்திகள் அவர்களை வெற்றி பெற வைக்கவில்லை. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஒரு பிரச்சனைக்கு சக்தி எப்போதும் சிறந்த தீர்வு அல்ல. நாம் கருணை மூலம் பார்க்க முயற்சிக்கும்போது வன்முறை மற்றும் இரத்தம் சிந்தாத சாத்தியமான வழிகளை பார்ப்போம். யாரும் போரை விரும்ப மாட்டார்கள். எனவே நாம் கருணையுடன் பிரச்சனையை தீர்க்க தேர்வு செய்தால் கருணை இன்னும் பெரிய அளவில் திரும்பும். தன்னம்பிக்கையை வளர்ப்பது எப்படி? பல ஆண்டுகளாக நம்பிக்கை என்பது நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக இருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் இது தேவைப்படுகிறது. இருப்பினும் போதுமான நம்பிக்கையை பெறுவது எளிதான காரியம் அல்ல, ஏனென்றால் அது உள்ளார்ந்ததல்ல. நாம் அதை பயிற்சி, அனுபவம் மற்றும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் மெதுவாக வளர்த்துக் கொள்கிறோம். அது அழுத்தம் மற்றும் தோல்விகளை எதிர்கொள்ளும் போது அர்ப்பணிப்பும் ஒரு கடினமான மனப்பான்மையும் தேவைப்படுகிறது. வெற்றியை அடைவதற்கான திறவுகோல்களில் ஒன்று உங்களின் தன்னம்பிக்கையை வளர்ப்பதாகும். தன்னம்பிக்கையுடன் இருப்பது உங்கள் திறமைகளை கூர்மைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் திறக்கிறது. உங்களை வெற்றி பெற உதவக்கூடிய நபர்களுக்கு இது உங்களை நெருக்கமாக்கும். ஆரம்பத்தில் பெரும்பாலானவர்களுக்கு நம்பிக்கையை பெறுவது ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக நிறைய நன்மை பயக்கும் முடிவுகளை கொண்டு வரும். இந்த செயல்முறையை நம்புங்கள், மேலும் கைவிடாதீர்கள். பல வெற்றிகரமான நபர்கள் பொதுவாக சூழ்நிலைகள் இருந்த போதிலும் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்கள்தான். அவர்கள் தங்கள் திறமைகளை எப்படி நம்புவது என்று அறிவார்கள். தங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர்கள் யார், அவர்களின் விருப்பங்கள் மற்றும் அவர்களின் பலங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு வெற்றி பெற உதவும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். வால்டர் எலியாஸ் டிஸ்னி, உலகின் அனிமேஷன் கார்ட்டூன் திரைப்படங்களின் முன்னோடிகளில் ஒருவர், அமெரிக்காவின் அனிமேஷன் துறைக்கு வழிவகுத்தார். அவர் இரண்டாம் உலகப் போரின் போது சிகாகோவில் பிறந்தார், மேலும் தனது துஷ்பிரயோகம் செய்யும் தந்தையால் வளர்க்கப்பட்டார். அனிமேஷன் கதாபாத்திரங்களை வரைவதன் மூலம் மட்டுமே டிஸ்னி அமைதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் கண்டார். சிறுவயதிலிருந்தே டிஸ்னி ஒரு கலைஞராக ஆக வேண்டும் என்று எப்போதும் கனவு கண்டார். அவருடைய தந்தை அவரை ஒரு ஜெல்லி தொழிற்சாலையில் வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்திய போதிலும் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. தொழில் ரீதியான முட்டுக்கட்டையில் இருந்த போதிலும் அனிமேஷனை தொடர அவர் இன்னும் உறுதியாக இருந்தார். எனவே போரிலிருந்து திரும்பி வந்தவுடனேயே வால்ட் டிஸ்னியும் அவரது மூத்த சகோதரரும் ஒரு கலை ஸ்டுடியோவை நிறுவ முடிவு செய்தனர். இது அவரது குழந்தை பருவ கனவை நிறைவேற்றியது. வால்ட் டிஸ்னியின் பயணம் எளிதானது அல்ல. அவர் எண்ணற்ற முறை திவாலானார், ஆனால் அவர் தனது திறமைகளில் நம்பிக்கையுடன் இருந்தார். அவர் நம்பி அதற்காக போராடினால் மட்டுமே அவர் வெற்றிக்கு விதிக்கப்பட்டவர் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் தன்னிடமுள்ள ஒவ்வொரு பைசாவையும் பணயம் வைத்தாலும் அனிமேஷனை தொடர்ந்தார். அவருடைய அழிவின் நேரத்தில் அவர் அதிர்ஷ்டவசமாக கலிபோர்னியாவில் நம்பிக்கையை கண்டார். அவர் மற்றொரு அனிமேஷன் ஸ்டுடியோவை தொடங்க முயன்று மிக்கி மவுஸை உருவாக்கிய போது இது நடந்தது. மிக்கி மவுஸ் டிஸ்னியின் பெரிய திருப்புமுனை மற்றும் வெற்றிக்கு ஒரு படிக்கல் ஆகும். ஆனால் அவர் மற்றொரு போராட்டத்தை எதிர்கொண்ட போது இது தடைப்பட்டது. அவருடைய பெரிய கடன்கள் காரணமாக அவருடைய கலை ஸ்டுடியோ மூடப்படும் விளிம்பில் இருந்தபோது இது நடந்தது. அவருடைய ஊழியர்களும் பல நாட்களுக்கு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர்.
ஆனால் டிஸ்னியின் மனப்பான்மை காரணமாக அவர் தனது வணிகத்தை பல்வகைப்படுத்தக்கூடிய யோசனைகளை கொண்டு வர முடிந்தது. இதன் விளைவாக அவருடைய படைப்புகள் உலகம் முழுவதும் உள்ள பெரிய திரைகளை அடைந்தன. இதற்குப் பிறகு அவர் தனது மிகப்பெரிய திட்டமான டிஸ்னிலேண்டை தொடங்கத் தொடங்கினார். இது எல்லா வயதினரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இது பூமியில் மகிழ்ச்சியான இடமாகவும் கருதப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் டிஸ்னி தனது கடன்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்த முடிந்தது. அதிலிருந்து இன்று வரை அவர் யாருக்கும் பெரிய தொகையை கடன்பட்டிருக்கவில்லை. இப்போதும் டிஸ்னியின் வணிகம் இன்னும் வளர்ந்து வருகிறது. இந்த கிரகத்தின் ஒவ்வொரு கண்டத்தையும் சென்றடைகிறது. டிஸ்னியின் வெற்றி அவரது உறுதிப்பாடு மற்றும் நம்பிக்கை இல்லாமல் சாத்தியமாகியிருக்காது. போராட்டங்கள் இருந்தபோதிலும் அவர் இன்னும் தன்னையும் தன் திறன்களையும் நம்பினார். அவர் அனுபவித்த தோல்விகள் அவற்றுக்கான காரணங்களைக் கொண்டிருந்தன என்றும் அவர் நம்பினார். அதனால் அவர் தனது கனவுகளை அடையும் வரை மீண்டும் முயற்சி செய்ய அவற்றை ஒரு உந்துதலாக பயன்படுத்தினார். இவை அனைத்தும் டிஸ்னியின் வெற்றிக்கு பெரிதும் பங்களித்தன. நினைவில் கொள்வது எப்படி? ஒரு சரியான நினைவாற்றல் இருப்பது நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சிறந்த கனவு. நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படும் அனைத்து தகவல்களையும் நம்முடைய மனதில் எளிதாக நிறுவ முடியுமானால் நிறைய நன்மைகள் உள்ளன. ஆனால் ஒரு சரியான நினைவாற்றல் சில குறைபாடுகள் மற்றும் விளைவுகளையும் கொண்டுள்ளது. அதனால்தான் நம் மூளை குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் அல்லது தகவல்களை மட்டுமே நினைவில் கொள்கிறது. எனவே நம்முடைய நினைவக வங்கிகளை மேம்படுத்தவும் விரிவாக்கவும் நம் மனதை பயிற்றுவிக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் ஒரு கண்ணுக்கு தெரியாத நாட்குறிப்பு போல செயல்படுகின்றன. அதில் நாம் யார், ஒரு நபராக நாம் என்ன செய்கிறோம் என்பது சேமிக்கப்படுகிறது. நம்முடைய நினைவுகளை நாம் இழந்தால் நம்முடைய அடையாளத்தை நாம் அடையாளம் காண முடியாது. நாம் எதுவும் செய்ய முடியாது, குறிப்பாக நம்முடைய வேலை. எனவே நம்முடைய நினைவுகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேம்பட்ட நினைவாற்றல் மற்றும் மனத்திறன் நமக்கு வெற்றிக்கு நெருக்கமாக வர உதவும். வெற்றிகரமான நபர்கள் தொடர்ந்து தங்கள் நினைவாற்றலை பயிற்றுவித்து மேம்படுத்துகிறார்கள். ஏனென்றால் நினைவில் வைத்திருப்பது அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகள் மற்றும் வணிகங்களுக்கு முடிவெடுப்பதில் ஒரு பயனுள்ள திறமையாகும். ஹாரி நெல்சன் பிளிஸ்பரி என்ற ஒரு அமெரிக்க சதுரங்க வீரர் தனது 22 வயதிலேயே தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தார். அவர் அமெரிக்காவின் மாசசூசெட்ஸில் பிறந்தார். மேலும் அவர் எல்லா காலத்திலும் சிறந்த சதுரங்க வீரர்களில் ஒருவராக அறியப்பட்டார். அவருடைய மூலோபாய சிந்தனை திறன்கள் உண்மையிலேயே அசாதாரணமானவை. அவர் தனது நோய் காரணமாக இறக்காமல் இருந்திருந்தால் அவர் உலகின் சதுரங்க சாம்பியனுக்கு எதிராக வென்றிருப்பார் என்றும் நம்பப்பட்டது. அவருடைய தொழில் வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே பிளஸ்பரி விளையாடுவதில் இயற்கையான திறமைகளை வெளிப்படுத்தினார். அவர் முன்னாள் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் உலக சாம்பியன்களில் ஒருவரான வில்ஹெல்ம் ஸ்டெய்னிட்ஸுக்கு எதிராக வென்றார். இதைத் தவிர பிளஸ்பரி ஏராளமான உலக சாம்பியன்கள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு முன்னால் ஆட்சி செய்தார். இது அவரை அமெரிக்கா முழுவதும் அவரது துறையில் பிரபலமாக்கியது. பிளஸ்பரியின் நினைவாற்றல் திறன்கள் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தன. அவர் சதுரங்கம் மூலம் தனது மனதை தீவிரமாக பயிற்றுவித்தார். மேலும் கண்களை கட்டிக் கொண்டிருந்தாலும் முழு பலகையையும் சதுரங்க துண்டுகளையும் காட்சிப்படுத்தினார். பில்ஸ்பரியின் புகழ் உலகம் முழுவதும் உயர்ந்தது. அவர் 32 எதிர்ப்பாளர்களுடன் ஒரே நேரத்தில் கண்களை கட்டிக்கொண்டு விளையாடும் அவரது சிறந்த திறமை காரணமாக அவர் உண்மையான பலகையை பார்க்காமல் அதிக வெற்றிகளை பெற்றார். சதுரங்கம் விளையாடுவது நினைவாற்றல் மற்றும் திட்டமிடல் திறன்களை மேம்படுத்த உதவுகிறது. பில்ஸ்பரியின் சிறந்த செறிவு மற்றும் சதுரங்கத்திற்கான அர்ப்பணிப்பு அவருடைய நினைவாற்றலை தக்கவைக்கும் திறனை அதிகப்படுத்தியது. பேராசிரியர்கள் அவரை கடினமான சொற்களின் பட்டியலை மனப்பாடம் செய்ய சவால் செய்தபோது கூட அவர் அனைத்தையும் சரியாக உச்சரித்தார். முன்னோக்கி அல்லது பின்னோக்கி. உண்மையிலேயே அவருடைய நினைவாற்றல் தனித்துவமானது. அவருடைய திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தியது பில்ஸ்பரியை பெரிய வெற்றிக்கு இட்டுச் சென்றது. இந்த கதையில நாம் பார்க்க முடியும். தொடர்ச்சியான மனப்பயிற்சி நினைவாற்றலை தக்கவைப்பதை மேம்படுத்துகிறது. பில்ஸ்பரியைப் போல ஒரு துல்லியமான நினைவாற்றலை கட்டியெழுப்புவது முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும். இதன் மூலம் பழக்கப்படுத்துதல், கவனம் செலுத்துதல் மற்றும் மீண்டும் மீண்டும் செய்தல் மூலம் உங்கள் நினைவாற்றலை பயிற்றுவிப்பதை ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது உங்கள் துறையில் மனப்பாடம் தேவைப்பட்டால் குறிப்பாக உதவியாக இருக்கும். நினைவில் கொள்ளும் திறன் இல்லாமல் நீங்கள் உங்கள் பயணத்தில் தொலைந்து போவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. எனவே எப்போதும் உங்கள் நினைவாற்றலை கூர்மைப்படுத்த முயலுங்கள். அது உங்களுக்கு வெற்றி பெற எளிதாக இருக்கும். சம்மதப்படுத்துதல் எதிராக சக்தி. இந்த உலகில் அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் நினைக்கும் விதம் கூட உங்கள் செயலின் போக்கை பாதிக்கிறது. நீங்கள் ஒரு எதிர்மறையான மனநிலையை கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்மறையாக செயல்படவும் வாய்ப்புள்ளது.
மாற்றாக நீங்கள் ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்த்துக் கொண்டால், நீங்கள் சரியானதைச் செய்ய முற்படும் ஒரு தனிநபராக வளர வாய்ப்புள்ளது. எப்படியிருந்தாலும், நீங்கள் எந்த வகையான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் சக்தி எப்போதும் உங்களிடம் உள்ளது. நம்முடைய உள்ளெண்ணங்கள் நம் மனதை சோதிக்கும் நேரங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது, ஒரு எதிர்மறை எண்ணம் வெளிப்படும்போது இது நிகழ்கிறது. அது தவறானதை செய்ய உங்களை தூண்டும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் தர்க்க ரீதியாக சிந்தித்து எப்போதும் சரியானதைச் செய்ய தேர்ந்தெடுக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் நல்ல முடிவுகளை அடைவீர்கள். மக்கள் பரிபூரணமாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சரியானவர்களாக பிறப்பதில்லை. ஆனால் நம்முடைய கெட்ட அனுபவங்கள் அல்லது கடந்த கால செயல்கள் இன்னும் மாற்றப்படலாம். நாம் நம்முடைய ஒழுக்கங்களை சரியான பாதையில் சீரமைக்க தேர்ந்தெடுத்தால் இது நடக்கும். சிறை எவ்வாறு மக்களை மாற்றுகிறது என்பது பற்றிய ஒரு கதை உள்ளது. ஒரு பணக்காரர் தனது வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்தார். அது அவரை சிறையில் அடைத்தது. முதலில் அவர் மிகவும் எதிர்க்கும் மற்றும் ஆணவமானவராக இருந்தார். ஏனென்றால் அவர் தனது பெருமை, தனிப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் அகங்காரத்தால் உண்ணப்பட்டார். விசாரணை முடியும் வரை அந்த பணக்காரர் தனது தவறுகளை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. அவர் தனது ஆண் தன்மையை காட்டி வீம்புடனும் உறுதியுடனும் இருப்பதன் மூலம் பொதுவில் மோசமான நடத்தையை வெளிப்படுத்தினார். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. சுதந்திரம் பறிப்பு, அசாதாரண சூழல் மற்றும் உளவியல் காரணிகள் போன்ற சிறையில் உள்ள சூழல் மற்றும் சூழ்நிலைகள் காரணமாக அந்த பணக்காரர் தனது ஆளுமையை மாற்றத் தொடங்கினார். அங்கு தங்கியிருந்ததால் அவருக்கு மனசாட்சியின் சுவை ஏற்பட்டது. இந்த கதை உங்கள் மனதிற்கு எதிரான போரில் நீங்கள் வெற்றி பெற்றால் மாற்றம் சாத்தியம் என்பதை காட்டுகிறது. அந்த பணக்காரரின் பயணத்தைப் போலவே இது எப்போதும் எளிதாக இருக்காது. இது உங்கள் அகங்காரம் மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கைகளை முதலில் கைவிடச் சொல்லும். பின்னர் உங்கள் சூழ்நிலைகளால் நீங்கள் சவால் செய்யப்படுவீர்கள். இவை அனைத்தும் அந்த செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும். எனவே, ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்ப்பது மற்றும் நல்லதுக்காக மாறுவது அவசியம். உங்களுடைய கடந்த கால தவறுகள் இருந்தபோதிலும் மாற்றம் சாத்தியம் என்று நம்புங்கள். சரியான பாதைக்கும் வெற்றிக்கும் இட்டுச் செல்லும் ஒரு மனநிலையை கொண்டிருக்க தேவையானதை செய்யுங்கள். இது முடிவில் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும். முடிவுரை: இந்த புத்தகத்தில் நீங்கள் தங்க விதிகள் மற்றும் கருத்துக்களை கற்றுக்கொண்டீர்கள். அவை நீங்கள் வெற்றியை அடைய உதவும். உங்களை நீங்களே மேம்படுத்துவதன் ஒரு பகுதி உங்களின் நம்பிக்கையை அதிகரிப்பது மற்றும் ஒரு நேர்மறையான மனநிலையை வளர்ப்பது என்பதை கற்றுக்கொண்டீர்கள். மேலும் பயிற்சி மூலம் அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதன் மதிப்பையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் வயதை பொருட்படுத்தாமல் நீங்கள் ஒரு கூர்மையான நினைவாற்றலை கொண்டிருப்பீர்கள். மேலும் உங்களை நீங்களே நம்பிக்கையான மற்றும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் சூழ்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் சூழல் உங்கள் வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களின் சிறந்த பதிப்பாக மாறுவது எளிதாக இருக்கும். அதற்கும் மேலாக உங்கள் தவறுகள் இருந்தபோதிலும் மாற்றம் சாத்தியம் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் உங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு கனிவான நபராக மாறுவீர்கள். இந்த வழியில் கருணை எப்போதும் உங்களுக்கு திரும்பும். வெற்றியை அடைவதில் நீங்கள் வழியில் போராட்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இந்த தங்க விதிகள் மற்றும் பாடங்களை பின்பற்றுவதிலிருந்து இவை உங்களை தடுக்கக்கூடாது. மாறாக உங்கள் தோல்விகளை நீங்கள் அவற்றை பயன்படுத்தவும் நல்லதுக்காக மாறவும் ஒரு வழியாக இருக்கட்டும். உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளவும் சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதியுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை அடைவீர்கள்.